4 மாநகராட்சிகளில் கவுன்சிலர் எண்ணிக்கை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 4 மாநகராட்சிகளில் திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி ஆகிய 4 மாநகராட்சிகளில் தலா 48 கவுன்சிலர்கள் இடம்பெறுவார்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 10 நகராட்சிகளில் கவுன்சிலர்கள் எண்ணிக்கையும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 10 நகராட்சிகளில் 22 கவுன்சிலர்கள் இடம்பெறுவார்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அரசிதழில் இது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களோடு நமது செய்தியாளர் கண்ணன் இணைந்திருக்கிறார். கண்ணன், இந்த 4 மாநகராட்சி மற்றும் 10 நகராட்சிகள்ல கவுன்சிலர் எண்ணிக்கை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த நகராட்சிகள், மாநகராட்சிகள் இதில் இடம்பெறும்? விவரம் என்ன? நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரையில் நகரமயமாதலின் அடிப்படையாக கொண்டு புதிதாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை தமிழ்நாடு அரசானது உருவாக்கி வருகிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழகத்தில் புதிதாக 4 மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டன. மேலும் 17 நகராட்சிகள் உருவாக்கப்பட்டன. இதற்கான அரசிதழும் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் இந்த மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் எல்லைகள் பிரிப்பு பணிகள் அனைத்தெல்லாம் முடிந்து வார்டுகளை உருவாக்குவதற்கான அனைத்து பணிகள் எல்லாம் நிறைவடைந்து தற்போது அந்த மாநகராட்சிகளில் கவுன்சிலர்களின் எண்ணிக்கையை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசானது அரசிதழ் வெளியிட்டுள்ளது. இதன்படி பார்த்தோம் என்றால் திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி ஆகிய 4 மாநகராட்சிகளில் ஒவ்வொரு மாநகராட்சிகளிலும் மொத்தம் 48 கவுன்சிலர்கள் இடம்பெறுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த ஒவ்வொரு மாநகராட்சிகளிலும் 48 வார்டுகள் இருக்கும். அதற்கு 48 கவுன்சிலர்கள் இடம்பெறுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே போன்று மாமல்லபுரம் நகராட்சிகளான மாமல்லபுரம், ஸ்ரீபெரும்புதூர், திருவையாறு, போலூர், செங்கம், கன்னியாகுமரி, கோத்தகிரி, அவிநாசி, பெருந்துறை, சங்ககிரி ஆகிய 10 மாநகராட்சிகளிலும் ஒவ்வொரு நகராட்சிகளிலும் 22 கவுன்சிலர்கள் இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநகராட்சிகள் தற்போது 22 வார்டுகள் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் மொத்தம் 22 நகராட்சி கவுன்சிலர்கள் இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த அரசிதழானது வெளியிடப்பட்டுள்ள நிலையும் அடுத்து வரும் உள்ளாட்சி தேர்தலில் இந்த கவுன்சிலர்கள் தேர்வு செய்யப்பட்டு மாநகராட்சி மற்றும் நகராட்சிகள் மன்றங்கள் செயல்படும் என்று இந்த அரசிதழில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.